வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இரு வில்லேஜ் இருக்குங்க. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா உரகடம் தாண்டி இருக்குது. மடிப்பாக்கத்துலேருந்து ஒரு 42 கிலோமீட்டர் இருக்குங்க. சூப்பர் அழகிய இடம். அப்போ ஃபஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர் வந்து விசிட் பார்த்தேன். அம்மா வீடியோ பார்த்தாங்க. இதுமாதிரி வீடியோ நெட்டில் பார்த்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. விசிட் பார்த்துட்டு அவங்க வந்து கொட்டேஷன் கொடுத்தாங்க. சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பெஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்க. அம்மாவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தேன். சரி பண்ணலாம்னு சொல்லி கமிட் பண்ணிட்டாங்க. உடனே ஆரம்பிச்சிடும் ஒர்க்கு. நம்ம டீமோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஸ்கோப் ஆஃப் ஒர்க் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லான் ட்ரிம்மிங்கு, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் பாத்தி கட்டி எரு கொடுக்குறது தான் ட்ரிம்மிங்கு ஒர்க்கு. அப்புறம் வந்து அம்மா வந்து தேர் ஆஃப்டர் டிஸ்கஸ் பண்ண அப்புறம் எனக்கு வந்து பாத்தியம் கட்டி கொடுப்பா எல்லா செடிக்கும், எரு போடுறதுக்கு எதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தியம் கேட்டாங்க. அதுக்காக வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ரஷ் கட்டர் அந்த மிஷின் இருக்குது பார்த்திங்கன்னா, லான் ட்ரிம்மிங் மிஷின். அதை எடுத்து விஷ்ணு வந்து தம்பி அவன் வந்து ஃபுல்லாகவே ட்ரிம்மிங் ஆரம்பிச்சிட்டான். நம்ம அசிஸ்டன்ட் இருக்கார், அவர் வச்சு பாத்தி கட்டுறது, மரத்தை வந்து கவாத்து பண்ணுறது, காஞ்சலெல்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக பண்ணுறதெல்லாம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 2வது நாள் பார்த்திங்கன்னா நம்ம டீம் ஒர்க்கு அதிகம் இல்லை, அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம், நம்ம காரில் டீமோட ஒரு 5 மெம்பர்ஸ் போனோம். பேரலாக ஆளுக்கு ஒரு ஒர்க்கு ஸ்பிட் கொடுத்துட்டேன். தம்பி வந்து ட்ரிம்மிங் பண்ணுவான். அப்புறம் வந்து நம்ம அசிஸ்டண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, பாத்தி கட்டுறது, கழிச்சு விடுறது, குப்பையை புல்லெலாம் தூக்கி வெளியே டிஸ்போஸ் பண்ணுறதுலாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இடங்க. பின்னாடி லேக்கு ஒரு 40 சென்ட் இடங்க. 40 சென்ட் இடத்துல வந்து அழகாக வீடு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. அதுவே அந்த 6 days ஒர்க் வந்துச்சு. அதுலேருந்து என்ன பண்ணோம், அம்மா வந்து கொஞ்சம் கார் பார்க்கிங் தரையும் போட சொன்னாங்க, சிவில் ஒர்க் பண்ண சொன்னாங்க. அதுவும் வந்து 2 days பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டிரான்ஸ்ஃபார்மேஷன் பாருங்கள், எவ்வளோ புல் காடு மாரி இருந்துச்சு. எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு பக்காவாக அந்த இடத்த வந்து ஸ்மூத்தாக அப்படியே கல்ஃப் கோட் மாரி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். காஞ்ச இலையெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு மரத்தில் கழிச்சு கவாத்து பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே ஒரு கிட்ட ஒரு 300-400 செடி இருக்குங்க. எல்லாத்துக்கும் பாத்தி கட்டி அதுக்கு எரு அம்மா கொடுத்துட்டாங்க. அவங்க கோஷாலா வச்சதால் அவங்க எரு கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து வந்து எல்லாத்துக்கும் உரம் கொடுத்துட்டோம். புல்லெல்லாம் செதுக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தரையும் போட்டு கொடுத்துட்டோம். அப்புறம் அந்த தூண்லாம் இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு தூண்லாம் வந்து அம்மா வந்து கொஞ்சம் அந்த கருங்கல்லாம் அங்கே டேமேஜ் ஆகிறதுக்கு பெயிண்ட் அடிக்க சொன்னாங்க. தம்பி விஷ்ணு பண்ணி கொடுத்துட்டான். சூப்பரான ஒர்க், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இல்லாமல் அம்மா வந்து எங்களுக்கு சாப்பாடு, டீ, பிஸ்கெட்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஓல்டேஜ் ஹோம் வச்சுருக்கிறதால எங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா கவனித்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப எங்களுக்கு திருப்தி. இடம் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக அருமையான இடம். ஒர்க்கும் வந்து சூப்பராக முடித்தோம். டோட்டலி 7 days ஆஃப் ஒர்க்கு பக்கா நீட்டாக பண்ணிட்டோங்க. இது மாதிரி உங்களுக்கும் வந்து தோட்டம் பராமரிக்கணும், லான் ட்ரிம் பண்ணால் தரமாக சூப்பராக பண்ணி கொடுப்போம். நம்பி கான்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மழையால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மழையெல்லாம் முடிஞ்சோடனே சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி உங்களுக்கும் வீடியோ பண்ண கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தோட்டம் அமைக்கணும் அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.